உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைய அடிதடி பாஞ்சி வந்த சண்டைகள்லாம் நடந்தது. அதெல்லாம் இப்போ நம்ம தம்பி, ஒரு கேமராமேன் தம்பி சொன்னாப்புல, என்ன சார் இப்படி அப்படின்னு இதெல்லாம் லைவில் இருக்கவே சும்மா இருந்தாங்கப்பா. முன்காலத்தில் லைவ்லாம் இல்லாத காலத்தில் சட்டசபையெல்லாம் பயங்கரமான அட்ராசிட்டிலாம் நடந்திருக்குது, அந்த வரலாறுலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கிடையாதுன்னு சிஎம் விஜய் தீர்க்கமாக சொல்லியாச்சு. மிகப்பெரிய ஆதரவும் சிறிய எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அந்த பரந்தூர் மக்களே கிளம்பி வந்துட்டாங்க. இன்றைக்கி சட்டப்பேரவைக்கு வந்துட்டாங்க. பச்சை துண்டோடு நெற்கதிரோடு கையில் கொடுத்துட்டு, எங்களுடைய பரந்தூருடைய காவல் தெய்வம் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தாங்க தெய்வம் அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு சாலைக்கே ஜோசப் சி விஜய் சாலை என்று பேரே வைக்க போகிறோம். ஏன்னா 1400 நாட்கள் நாங்கள் அங்கே போராடிக்கிட்டு இருந்தோம். வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரைட்டு. ஆனால் ஒரு பெரிய செய்தியாக எதுவுமே வரல. ஒரே ஒரு விசிட் தான் வந்தார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஒரே ஒரு முறை தான் வந்தார். தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் எங்களுடைய கிராமம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட அவ்வளோ நீர்நிலைகள் உள்ள அந்த பகுதியை, அவ்வளோ ஏரி, அவ்வளோ குளம், அவ்வளோ குட்டை, எங்கள் நஞ்சை நிலங்க புஞ்சை நிலம் இருக்கும். நஞ்சை நிலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோ நஞ்சை நிலம் இருக்கிற அந்த பகுதி ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணம் விமானப்படை தளம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிற அந்த இடத்த எப்படி தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கள் கிராமத்தையே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க காவல்துறை. யாரும் வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது, யாரும் எதையும் பேச முடியாது. ஆனால் வந்தார் விஜய், வாக்குறுதி கொடுத்தாரு, அதை இன்றைக்கி செஞ்சிட்டாரு. இது போதுங்க எங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் வந்துட்டான், தமிழ்நாடு சீராயிடும், முன்னோக்கி போயிடும், பொருளாதாரத்தில் ஓகோன்னு வந்துடும். ஒரே ஒரு கிராமத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகம் என்ன ஆகும்? அந்த கிராம மக்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு 90% நிலங்களை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தார். இன்றைக்கி அமைச்சர் நிர்மல்குமார், ஏங்க 48% தாங்க கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் மட்டும் 90% அடிச்சு விட்றீங்க, அவ்வளோ நீர்நிலைகள் இருக்குதுங்க அப்படின்னு. இங்கே ஒரு பெரிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் தங்கம் தென்னரசுக்கும் ஒரு ஒரு பெரிய போட்டி. என்ன சொல்கிறது, நிர்மல்குமார் என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ ஆர்வம் நீங்கள் காட்டுறீங்கல்ல டிஎம்கே, ஐயோ வந்திருக்கலாமே, தமிழகம் பின்னோக்கி போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கை அப்படின்னு கேட்டபோது வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சார். அவர் ஒரு பக்கம் கொதிக்கிறார், எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம், எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சுட்டோம், இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டோம் என்னங்க அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறாரு. இன்றைக்கி நிர்மல்குமார் சொல்லிட்டார், இவ்வளோ கொந்தளிக்கிறது காரணம் ஜி ஸ்கொயரும் மாப்பிள்ளையும் தானே அப்படின்னு. போய் ஒன்றுமே சொல்ல, ஜி ஸ்கொயரும் மாப்பிள்ளையும் தானே, இதில் என்ன இருக்குது? யாராவது பேரை குறிப்பிட்டாரா? அல்லது சரி, அந்த நிறுவனத்து பேர் குறிப்பிட்டு தான் நிறுவனம் அவங்க மேலே சண்டை போட போகிறாங்க. நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க? உடனே நாங்கள் சொல்லிட்டோமா லாட்டரியும் மருமகனும் அப்படின்னு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போர் அப்படி போய்கிட்டு இருந்தது. இப்போ பார்க்குற அந்த பசங்களுக்கெல்லாம் அது புதுசாக இருக்கலாம், இந்த சட்டப்பேரவை புதுசாக இருக்கலாம். குறிப்பாக இன்னைக்கு ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன், என்னங்க எங்களை பாஞ்சி அடிக்க வரீங்க நீங்கள்? இந்த வசந்தம் கார்த்திக் எம்எல்ஏ அவரும், அப்புறமா பூண்டி கலையரசன் அவர்களும் திருவாரூர் எம்எல்ஏ, இப்படி பாஞ்சி அடிக்க வரீங்க. அவர் அண்ணன் ஏவாவால் தான் தடுத்து நிறுத்துறாரு, இது என்னங்க அப்படின்னு. அவர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலையரசன் ஒரு கிட்டுன்னு சபாநாயகர் கிட்ட போகிறாரு. அதை தான் இந்த தம்பி, கேமராமேன் தம்பி சொல்லாப்புல, என்னடா எப்படி போகிறாங்க சபாநாயகர் அப்படி முக்கியம். நம்ம கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா. 2023 பார்லிமெண்ட்டில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் பேசும்பொழுது, 1989 ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வைத்து நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுச்சுன்னு அங்கே பார்லிமெண்ட்டில் வச்சு சொன்ன பொழுது இதே திமுகவினர் அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த அம்மா நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அவங்களாம் சும்மானா ஓன்னு கத்திக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஒரு ஆதாரம் இல்லை, உண்மையிலே ஆதாரம் கிடையாது. அப்போ இது டிவி கிடையாது, கேமரா கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களாம் இது பண்ணிட்டாங்கன்னு அதுக்கு அதிமுகவினர் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏங்க
தளபதி கோலமாக கிழிந்த சேலையோடு அவங்க கவர்னர் தானே போய் பார்க்க போயிருந்தாங்க. அப்போதைய கவர்னர் வந்து பிசி அலெக்சாண்டர் பார்க்க போயிருந்தாங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பெருமளவில் நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கு எங்க 1973 திமுக ஆட்சியில் இருக்குது. கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வர். எம்ஜிஆர் என்ன நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுன்றாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுன்னே அப்போ வந்து சபாநாயகராக மதியழகன் இருக்கார். அவர் ஓகேன்ட்டார். எம்ஜிஆருக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். கலைஞருக்கு பயங்கர கடுப்பாகி போச்சு. மறுநாள் வந்து என்ன பண்ணிட்டார், அவர் சபாநாயகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அவரை வந்து சபாநாயகர்ன்ட்டார். கடகடன் மதியழகன் போய் அவருடைய நாற்காலில் போய் உட்காந்துட்டார். சபாநாயகர் நாற்காலில் உட்காந்துட்டார். ஒரே அல்லோகோலமாக இருக்குது. திமுக உறுப்பினர்கள் எம்ஜிஆர் மீது செருப்பை வீசினார்கள் அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தியே இருக்குது, தகவலே இருக்குது. அதோடு தான் அவர் வெளியே போய் நான் ஜெயிச்சுட்டு வந்து இதே சட்டசபைக்குள்ள வரையா நான் வரேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சட்டப்பேரவையை பார்த்துட்டு இருக்காங்கள தம்பிகள்லாம், இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ், அவங்களுக்குலாம் கடந்த காலம்லாம் தெரியாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க இவங்க திமுகவினர், லைவ் வேணாம் லைவ் நிறுத்துங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா லைவ் அப்படின்னா எல்லாமே பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போகுது இல்லைங்க. அதனால தான் நிறுத்துங்கப்பான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்த சட்டப்பேரவை இது பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம். அது தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு, விஜய் முதல்வரான பிறகு எங்கெங்கெல்லாம் எதிரொலிக்குது பாருங்க. அது பக்கத்து மாநிலத்திலாம். கேரளாவில் சேர்ந்த பிரபல நடிகர் தேவன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாட்ஷா படத்தில் நக்மாவோட அப்பா வந்திருப்பார். அப்புறம் வாத்தியார், விஜய் நடித்த ஆதி, சிவகாசி, இந்த படங்கள்லாம் வந்து வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பார். மலையாள நடிகர். அவர் வந்து கேரள மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதன் பிறகு அந்த கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில் சேர்ந்தார். பிஜேபியில் ஒரு பொறுப்பு கொடுத்து 2 வருஷம் இருந்தார். இப்போ என்னென்னா, எனக்கு பிஜேபி வேணாம், ஒன்றும் வேணாம், எதுவும் வேணாம் சொல்லிட்டு நான் வந்து தமிழகத்தில் முதல்வர் விஜயை பார்த்து தாவேக்காவில் இணைய போகிறேன் அப்படின்னு. கேரளாவில் இருக்கிறவர் தாவேக்காவில் இங்கே வந்து இணைய அப்படின்னா, கேரளாவில் தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. இது எலெக்ஷன் சமயத்திலே நம்ம பார்த்துருந்தோம். கேரளாவில் பல பகுதிகளில் விஜய்க்கு ஆதரவாக அங்கே வந்து ஒருத்தர் கூட நிற்கவும் முடியாது. வந்து அது பேரை தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு அது எப்படி கேரளாவில் போய் நிற்க முடியும்னா, அந்த ஆதரவு இருக்கு இல்லைங்களா, அவங்களும் அது மாதிரி தான். நாங்கள் வெறும் ரசிகராக மட்டும் அவரை பார்க்கல, அவருடைய அரசியல் வருகைக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பாலக்காடு பகுதிகளில் பேனர் வச்சு கொடியேந்தி அவங்க ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. அவ்வளோயாங்க வந்து ஜனநாயகன் படத்தை இங்கே வந்து 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வந்து இணையத்தில் கேரள மக்கள் பல பேர் வந்து இந்த படத்தை நாங்கள் வந்து இணையத்தில் பார்க்கவே மாட்டோம்னு சொல்லி தியேட்டரில் போய் பார்த்தாங்க. அவ்வளோ தியேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல். இப்போ அந்த தேவன் நடிகர் வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதி அவருக்கு வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கட்சியில் இணைய போகிறார். கட்சியில் இணைந்துட்டு கேரளாவில் மாநில அளவிலான தாவேக்காவிற்கான ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, யஷ் நடிச்சிருக்கிற டாக்ஸிக் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நேற்று சென்னையில் நடந்த நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்த அந்த விழாவில் பேச ஆரம்பிக்கிறார். என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொன்னால் அது எம்ஜிஆர் சார் சொல்லிட்டாரு. என்னை வாழ வைத்துக்கிட்டு இருக்கும் தமிழ் மக்களே அப்படின்னு சொன்னால் ரஜினி சார் சொல்லிட்டாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னால் சிஎம் விஜய் சார் சொல்லிட்டாரு. அதனால் என்னை தத்தெடுத்துருக்கிற என் தமிழ் மக்களேன்ட்டு யஷ் புகழாரம் சூட்டிட்டார். வந்து மிகப்பெரிய புகழாரம் சூட்டிகிட்டு இருந்தார். குறிப்பாக வந்து இந்த படம் தான், டாக்ஸிக் படத்தை தயாரிக்கிற நிறுவனம் கேவிஎன் நிறுவனம் தான். அவங்க தான் வந்து ஜனநாயகன் படத்தையும் தயாரிச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக யஷ் என்ன சொன்னார்னா, எனக்கு விஜய் சாரை பார்க்கும்போது பயங்கர பொறாமையாகவும் ஒரு பக்கம் பெரிய மதிப்பாகவும் இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு திரைப்படத்தை 6 மாதமாக முடக்கிட்டாங்க. ஜனநாயகனை முடக்கிட்ட பிறகு அந்த படத்தை தூக்கி இணையத்தில் போட்டாங்க. ஊரே பார்த்துருச்சு. அப்படி ஊரே பார்த்த படத்தை தேட்டருக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் பார்த்துருக்காங்களோ பார்த்துருலையே தாண்டி அந்த படத்தை தேட்டருக்கு வந்து அது ஒரு பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. இந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் எனக்கு லாபமான படம் அப்படின்ட்டாரு. அதனால தான் விஜய் சாரை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகவும் மதிப்பாகவும் இருக்குது அப்படின்னு. ஓகே, அவர் பட ப்ரொமோஷனுக்காக இப்படி பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் வந்து உள்ளே இருக்கிறது தானே வரும். எல்லாருக்கும் அது தானே. நீ பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு தானே, ஒரு கரிஷ்மா தானே. அது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல் சமயத்தில் அந்த தொகுதிக்கு யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்ட்டு மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மூத்த அமைச்சர்களோடு ஆலோசனை பண்ணாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேன், கார்த்திக் தொண்டைமான் அவரை வேட்பாளராக போடலாம் அப்படின்னு. கொஞ்சம் அப்படி கடுகடுன்னு முகத்தோடு பார்த்து
ஏன் ராஜாக்களை தான் நிற்க வைக்கணுமா, சாதாரண ஆட்கள் நிற்க வைக்கக்கூடாதா அப்படின்னு நாங்கள் வந்து எனக்கு டக்குன்னு தூக்கி வாரி போச்சு. தொண்டைமான் ராஜாக்கள் வம்சம் தான் அவங்க வந்து. அந்த கேள்வி எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன் சாமானியன் நிற்க வைக்கக்கூடாதா, சாதாரணமான நிற்க வைக்கக்கூடாதா, ராஜாக்கள் தான் நிற்க வைக்கணுமா அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் சில அமைச்சர்கள்லாம் சொன்ன ஆலோசனை பிறகு அவங்க தான் சீட்டு கொடுத்தாங்க. அந்த வார்த்தை இருக்குது இல்லை, இந்த சாமானியர்கள்னு, அது யாராக இருக்குன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும். அதன் பிறகு புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் பார்த்தேன். அதை தாண்டி ஒருத்தரை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா அது விஜய் தான். ஏன்னா இத்தனை சாமானியர்களை இன்னைக்கு சட்டசபையில் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா அது அவருடைய நல்ல உள்ளம்தான். குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய திருமண நாள். அந்த திருமண நாள் உண்மையாகவே என்னவோ அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் இப்போ சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நாங்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு ஃபோட்டோவோட வெளியிட்டு இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோ ஏதாவது ஒன்று 2 குழந்தைங்க மனைவியோடு நின்று முதல்வர் ஒரு புகைப்படம் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி செய்தித்தாள்களில் எவ்வளோ பெரிய விளம்பரம் வந்திருக்குன்னு தெரியுங்களா? வாழ்த்து சொல்லி பக்கமாக விளம்பரம் வந்திருக்கோம், சிறப்பு மலர்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் சேருவாங்க. என்ன காரணம்னா முக்கியமான ஒரு விஷயம், அந்த திருமண நாள் வரும்பொழுதெல்லாம் பல விஜய் நற்பணி இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் பல உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா விஜய் யாரோ போகிறவங்கலாம் சீட்டு கொடுத்துட்டாரு, சும்மா இருந்தவங்களாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாரு, அமைச்சர் ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அந்த பர்வேஸ் அப்படின்னு தொழில்திறன் அமைச்சராக இருக்கிறார் இல்லையா, 2020 இதே மாதிரி ஒரு திருமண நாள், விஜய் சங்கீதா அவர்களுடைய திருமண நாள். அந்த திருமண நாளுக்கு என்ன பண்ணுறாரு, புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதியில் ஒரு சின்ன ஏழையோடைய கல்யாணம் வந்து, அப்படி சொல்கிறதுக்கு என்னென்னா அதை இதோ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சும்மா பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைங்க அப்படின்வாங்க. வந்து இப்போ நமக்கு தங்கம் வாங்க முடியலன்னா சும்மா ஒரு மஞ்சள் கைத்தை இது பண்ணி ஒரு தாலியை கட்டி சும்பராக ஒரு 10 பேரை கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணிடலாம்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு திருமணத்தை கேள்விப்பட்டு அந்த மணமக்களை வரவழைச்சு அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுத்து தங்கத்தில் சீர்வரிசை கொடுத்து அவங்க வீட்டில் வச்சு திருமணம் பண்ணி பர்வேஸு அவங்களுக்கு வந்து தடபுடலாக விருந்து போட்டு அந்த திருமணத்தை 2020 ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்காரு பாருங்க. வந்து அவங்க அப்பா ஜாஃபர் அலி வந்து அதிமுகனுடைய வர்த்தக பிரிவு அணி தலைவராக இருந்தாலும் விஜய் மீது ஒரு பெரிய ஒரு பற்று, ஒரு ரசிகராக இருந்து அதன் பிறகு ரசிகர் மன்றத்திலேருந்து நற்பணி இயக்கத்துக்கு வந்து இது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆகிட்டார், அறந்தாங்கி தொகுதியினுடைய எம்எல்ஏ. அறந்தாங்கி அப்படின்னாலே முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவரை தோற்கடிக்கவே முடியாது. அவருடைய மகன் ராமச்சந்திரனை 10,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சவர் வந்து பர்வேஸ். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. வந்து விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து வருவாங்க, சங்கீதா அவர்கள் வருவாங்க, அந்த குழந்தை குட்டியோடு இணைவாங்க. அதுதான் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, அந்த நாளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி இந்த திருமண நாள் அப்படின்னா அதை வந்து தாவேக்காவினர் ஒரு கொண்டாட்டமான நாளாக அவர்கள் மாற்றி இருப்பார்கள். நீரடித்து நீர் விலகாது அப்படின்ற மாதிரி எங்கே போயிட போகுது காலம் தானே. எல்லாருக்கும் ஒரு 27 வருஷம் அவங்க திருமண பந்தத்தில் இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. 98வது வருஷம் எக்மோரில் இருக்கிற ராஜமுத்தையா ஹாலில் இந்த திருமணம் நடந்தது. அவ்வளோ ரசிகர்கள். அப்புறமா அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து வச்சார் எஸ்.ஏ. சந்திரசேகர் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். வந்து அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு விருந்து வச்சார். வந்து அதெல்லாம் தாண்டி ஜேசன் சஞ்சய் கொடுத்த ஒரே ஒரு பேட்டி, அந்த பேட்டி தான் சங்கீதா அவர்களுடைய மனதையே மாற்றிருக்குன்னு எனக்கு தோணுது. வந்து எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக சேரட்டும், குழந்தை குட்டி குடும்பத்தோடு இருக்கட்டும். இன்றைக்கி தன் கணவர் தன் அப்பா இப்படி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் அப்படின்பொழுது அவங்களெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமலாம் இருக்கும். வந்து இதெல்லாம் தாண்டி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.